வணக்கம். என்னுடைய பேர் சி தக்ஷணாமூர்த்தி. மோர் தென் 25 years ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் அப்படிங்கிற ஒரு புது லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்கோன்னா பைத்தான் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய விதமான டெவலப்மெண்ட் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், விண்டோஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், கேம்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் கோர், எப்படி கோர் ஜாவான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோர் என்ன அப்படின்னா அதனுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், எப்படி இன்புட் அவுட்புட் வாங்கணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற கோர்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த பைத்தான் ஃபவுண்டேஷன். சரி, இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு முன்னாலேயே ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா ஒன்றுமே தெரிய தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 அடுக்கு ஒரு மாடி பில்டிங் இருக்குது, 50வது அடுக்கு தான் வந்து பைத்தான்னு வச்சுக்கலாமே. அதாவது உலகமே இன்றைக்கி வந்து பைத்தானை நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு காலத்தில் ஜாவாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் பேசிக் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷன். அது இல்லாமல் எத்தனாயிரம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் நம்ம 50வது மாடிக்கு போக முடியாது. நம்ம கிரவுண்டில் இருக்கோம். முதல்ல கிரவுண்ட் என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் தான். இந்த லாஜிக்கல் திங்கிங் இல்லாமல் நம்ம எவ்வளோ லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம்னா நல்ல வேல்யூ இருக்காமா அப்படின்னு கற்றுக்கிட்டாலும் நமக்கு வேல்யூ கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்கும் பேஸ் இந்த லாஜிக்கல் திங்கிங். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் இல்லை சார், நான் வேறு இடத்துல சி ப்ரோக்ராமிங் படிச்சிட்டேன்னா அந்த ப்ரோக்ராமிங் தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா சி குயிக் ரிவ்யூ, அதுக்கு அடுத்தது இந்த லாஜிக்கல் திங்கிங். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபாஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். ஃபுல்லாக உக்காந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபாஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பைத்தான் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய கோர்ஸில் ஒவ்வொரு வீடியோவையும் சீக்வன்ஸாக பார்க்கணும். திடீர்னு நடுவில் எங்கேயோ போய் ஜம்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த 3 கோர்ஸினுடைய யூடியூப் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம். சார், ஏன் சார் பைத்தான்னா பாம்புன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இதை இந்த மாதிரி பார்க்கலாம். யாரோ ஒருத்தருங்க சி ப்ரோக்ராமிங் மேலே ஒரு பயங்கர கோவம், சும்மா போட்டு கர்லி பிரேஸை போட்டுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவம். இன்னும் சிம்பிளிஃபைடாக இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் என்ன பண்ணார், நிறைய அப்போ பாப்புலராக இருந்த லாங்குவேஜஸ், இது பார்த்திங்கன்னா 1987 அந்த ரேஞ்சில் உருவான ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒருத்தர் தான் க்ரியேட் பண்ணார். அப்போ வந்து ஏபிசி, ஸ்மால் டாக், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது. அதையெல்லாம் பேஸ் பண்ணி புதுசாக ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு க்ரியேட் பண்ணார். அந்த டைமில் அவர் வந்து ஒரு டிவி ஷோ வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிவி ஷோ இருந்தது. அந்த டிவி ஷோ என்ன அப்படின்னா மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ. இதில் இருக்கிற இந்த பைத்தான் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா பைத்தான்னா பாம்புன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் விஷயம் என்னென்னா அது படம் எடுக்கிறது தான், படம் எடுத்து ஆடுறது தான் நம்ம நினைப்போம். அப்போது நம்ம உருவாக்கக்கூடிய இந்த புது லாங்குவேஜ் படம் காட்டணும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவினால டக்குன்னு இந்த நேம் பார்த்தோன்னா அவருக்கு கேட்சியாக இருந்துச்சு. உடனே பைத்தான்னு பேர் வச்சிட்டார். ஓகே, இது ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ பாப்புலராக வந்து எல்லோரும் பைத்தான்னு வந்து தேடிட்டுருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு ஃபேமஸ் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா, சில வெப்சைட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்பாட்டிஃபை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பைத்தானில் தான் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கூகுளினுடைய மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தானில் டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் அவங்களுடைய .NETக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணலாம்? ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். மெயினாக டெஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி கேமிங் டெவலப்மெண்ட் பண்ணலாம், வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், விண்டோஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம். எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் இந்த பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக ப்ரோக்ராமிங்னாவே வெறுப்பாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவர் பைத்தானை ரொம்ப விரும்ப ஆரம்பிப்பார். ஏன் அப்படின்னா இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டருங்க.
சும்மா ஒரு ஐடியா, சின்ன ஐடியா வருது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னா நீங்கள் ட்ரை பண்ணி ரன் பண்ணி வெரிஃபை பண்ண முடியும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா அப்படின்னு ஒரு கம்பைலர் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இன்டர்ப்ரெட்டர். அந்த இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கமாண்டை கூட நான் உடனே டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இப்போ சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 20 லைன் எழுதுவோம், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணும்போது 30 எரர் வரும், போர் அடித்து போயிடும், இல்லை வெறுப்பாகி போயிடும். ஆனால் இங்கே ஒவ்வொரு லைனையும் நான் தனியாக ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இந்த எனக்கு கான்செப்ட்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச வாட்டி சி ப்ரோக்ராம் மாதிரி ஒரு தனி ஃபைலில் டைப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் ரன் பண்ணிக்க முடியும். அதுதான் இதனுடைய பயங்கர ஸ்பெஷல் ஃபீச்சர். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுது இந்த பைத்தான். அது இல்லாமல் வேறு லாங்குவேஜில் இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு லைப்ரரி க்ரியேட் பண்ணுறேன், அந்த லைப்ரரியை நான் பைத்தானில் அட்டாச் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பைத்தானில் ஒரு லைப்ரரி க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதை வேறு லாங்குவேஜில் கொண்டு போய் அட்டாச் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பைத்தானுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி வந்துருச்சு. அதுலேயும் முக்கியமாக என்ன அப்படின்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட். ஸோ நீங்களே இந்த பைத்தானை டவுன்லோட் பண்ணி அந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அதுதான் இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பைத்தான் உருவாயிடுச்சு. எப்படின்னா CPython அப்படிங்கிறது தான் ஒரிஜினலான பைத்தான். ஸோ ஆக்சுவலாக எந்த ஆத்தர் ஒருத்தர் க்ரியேட் பண்ணாரோ அது பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2.0 வந்துச்சு, இப்போ 3.0 வந்துருச்சு. ஸோ இன்னும் அது அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி இன்னொரு கம்பைலர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, Cython அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணுன்னா பைத்தானில் ஒரு கோடிங் க்ரியேட் பண்ணி இந்த Cython வழியாக நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னா சி கோடுக்கு போர்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு பில்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட மெஷின் டிபெண்ட்டாக வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி அதை சி அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பேஸ் பண்ணி ரன் பண்ணணுன்னா Jython யூஸ் பண்ணலாம். C#.NETக்கு தேவையான லைப்ரரியை நம்ம க்ரியேட் பண்ணோம்னா IronPython யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க C# யூஸ் பண்ணி இந்த பைத்தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பைத்தானை யூஸ் பண்ணியே ஒரு பைத்தான் லாங்குவேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் PyPy. அப்படின்னா யோசனை பண்ணுங்கள், ஒரு கம்பைலரை உருவாக்கணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சிம்பிள் டேபிள்பாங்க, டோக்கன் சிஸ்டம்பாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மெமரி மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாக்கு, கியூ, இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் ஒரு கம்பைலரை உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கம்பைலரையே இந்த பைத்தான் யூஸ் பண்ணியே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பைத்தானுடைய லைப்ரரியினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்துக்குங்க. இதில் மெயின் என்ன அப்படின்னா இதில் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு விஷயத்தை சிந்திச்சார்னா அவர் கோடிங் எழுதிட்டு இருக்க தேவையில்லை, அதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது கால் பண்ணால் அந்த வேலை இம்மிடியட்டாக முடிஞ்சிடும். இந்த ரீசன்னால் தான் பைத்தான் அப்படிங்கிறது இன்றைக்கும் இனி வரும் காலங்களிலும் மிக மிக ரொம்ப பாப்புலராக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜாக மாறிக்கிட்டே வருது. இந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பைத்தானை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.